அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் பிரபா. இன்றைக்கி ஒரு சிறுகதை தான். அமைதி எங்கே இருக்கின்றது அப்படின்ற ஒரு சின்ன கதையை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வாங்க டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். மகானுக்கு ஒரு சீடன் இருந்தான். குருவே, அமைதி எங்கே இருக்கின்றது என்று கேட்டான் சீடன். உனக்குள் தான். குருவின் பதில் திருப்தி தரவில்லை. அமைதி எனக்குள் இருக்கிறது என்றால் பல நேரங்களில் தவிக்கின்றேனே, ஏன்? சீடனின் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. மாறாக ஒரு மரக்கன்றை கொடுத்து தோட்டத்தில் நட்டு வரும்படி கூறினார். மண்வெட்டி, தண்ணீர், வாளியுடன் தோட்டத்திற்கு சென்றான். அங்கு கன்றை நடுவதற்கு இடம் ஒன்றை தேர்ந்தெடுத்து குழி தோண்டினான். வேறு நன்றாக மண்ணில் புதையும்படி நட்டு மண்ணை மூடினான். பின் தண்ணீர் ஊற்றினான். மரக்கன்றை சரியாக நட்டு வைத்து திருப்தியுடன் குருவிடம் வந்தான். நீங்கள் கூறியது செய்துவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், அமைதி எங்கே இருக்கிறது? அது உனக்குள்தான் இருக்கின்றது. நீங்கள் சொல்வது விளங்கவில்லையே. நான் கொடுத்த மரக்கன்றை நட்டு விட்டாயா? ஆம், தோட்டத்தில் நட்டு விட்டேன். மரக்கன்று நடும்பொழுது யாரிடமாவது பேசினாயா? இல்லை. நடும்பொழுது உன் கவனம் வேறு எங்கேயாவது இருந்ததா? இல்லை. கவனமும் முழுவதும் மரக்கன்று நடுவதில் மட்டுமே இருந்தது. அச்சமயம் மனதில் ஏதேனும் சலனம் இருந்ததா? இல்லை. மனம் அமைதியாக இருந்தது. நானும் அதைத்தான் கூறினேன். புரியாமல் நின்றான் சீடன். அமைதி என்பது அளவரமற்ற இடத்தில் இருக்கின்றது என்பது பொது கருத்து. அது நம் மனதிற்குள் தான் இருக்கின்றது. கவனத்தை சிதறடிக்க வேறு எந்த இடையூறுகளும் இல்லாத போது மனம் அமைதியுறுகிறது. அந்த இடையூறுகளை ஏற்பதும் தவிர்ப்பதும் மனதின் பொறுப்பு. வெளியில் தோன்றும் சலனங்களை புகவிடாமல் செயலை முழுமையாக மனம் ஒன்றைச் செய்யும் போது லயத்தில் விடுகின்றது. செயலும் சிறப்பாக அமைவதோடு மனமும் அமைதியாக இருக்கிறது. குருவின் விளக்கம் கேட்டு தெளிந்தான் சீடன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.